இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட தேவ வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். கிறிஸ்தவத்தில் உள்ள அழகான பண்புகளில் ஒன்று மன்னிப்பு. வேதம் பல இடங்களில் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. மோசே தனக்கு விரோதமான பேசின மக்களையும் மிரியாமையும் மன்னித்தார். யோசேப்பு தனக்கு துரோகம் செய்த, தன் வாழ்க்கையையே அழிக்க நினைத்த தன் சகோதரர்களை மனதார மன்னித்தது மட்டுமல்ல, அவர்களை காப்பாற்றினார், போஷித்தார். காரணம் என்ன? மோசேயும் யோசேப்பும் கடவுளுடைய பிரசன்னத்தை தங்களுடைய வாழ்வில் அதிகமாக உணர்ந்து வாழ்ந்தவர்கள். கடவுள் நமக்கு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். பிறரை மன்னிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மன்னிக்கப்பட்டேன், எனவே பிறரை மன்னிக்கிறேன் என்பது நம் முடிவாக இருக்க வேண்டும். யாரையாவது நாம் இதுவரை மன்னிக்காமல் இருந்தால் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டதை தெரிவியுங்கள். ஒருவேளை உங்களுடைய மன்னிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் போதும். மன்னிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, மனமுறிவை தடுக்கின்றது, மனக்கசப்புகளை அகற்றுகிறது, மட்டுமல்ல நல்ல ஆரோக்கியத்தை மனதிற்கும் உடலுக்கும் கொடுக்கின்றது. நீங்கள் பிறரை நிபந்தனையின்றி மன்னிப்பதின் மூலம் இயேசுவின் சாயலை உங்களுக்குள்ளதாக வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கிறீர்கள். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களை பார்த்தால், உங்களை பிடிக்காதவர்களை பார்த்தால் தைரியமாக அவர்களை பார்த்து சிரிக்க முயற்சி செய்யுங்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு முறை ஸ்பெயின் தேசத்தில் ஒரு மகனுக்கும் தகப்பனுக்கும் ஏற்பட்ட சண்டையில் மகன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டான். அப்பொழுது அவனுடைய தகப்பனார் பல நாட்கள் கழித்து ஒரு செய்தித்தாளில் இவ்விதமான விளம்பரத்தை கொடுத்தார். பாக்கோ, அவனுடைய பெயர் பாக்கோ. பாக்கோ, என்னை இந்த செய்தித்தாளின் அலுவலகத்திற்கு இந்த நாளில் வந்து பார், எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இதுதான் அவர் கொடுத்த செய்தி. அந்த நாள் என்ன நடந்தது தெரியுமா? சுமார் 800 பாக்கோ என்று பெயருள்ள வாலிபர்கள் வந்திருந்தார்களாம். ஆம், அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் ஏங்கும் கூட்டம் நம்மிடையே ஏராளம். மன்னிப்போம், ஆண்டவருடைய சாயலை அறிவிப்போம், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.